ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா, பிரியங்காவுக்கு தெரியும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்ன நடக்கிற விஷயங்கள். பிரியங்காவுக்கு மட்டும் இல்லை, வந்த எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் குறிப்பாக கானா வினோத்துக்கும் நம்ம திவாகருக்கு ஆகவே ஆகாது அப்படின்ற விஷயங்கள் தெரியும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, திவாகரை வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. திவாகர் வந்துட்டு, மேடம் எனக்கு ஃபிசியோதெரப்பிலாம் தெரியும், நீங்கள் எனி டைம் என்னை கூப்பிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கழுத்தெல்லாம் வந்து அமுக்கி விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எஸ் நான் உங்களை வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க தெரியும் எனக்கு அப்படின்ட்டு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் காமிக்கிறாங்க நம்ம கானா வினோத்துக்கு வந்துட்டு எரியுது. உண்மையாகவே அப்படியே மூஞ்சை பார்த்துன்னே இருக்கு. என்னடா இது, நம்ம முன்னாடி நம்ம பாட்டெலாம் பாட நம்மளை வந்து ஒன்றுமே சொல்ல, திவாகர் மட்டும் வந்து அழகாக இருக்கீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னும் போது டக்குன்னு பிரியங்கா கலாச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு எரியுமே அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், தெரியும் உங்களை பற்றி தெரியும், சரி 2 பேரும் ஒன்றா நில்லுங்க அப்படின்போது நின்னாங்க. அப்போ வந்து மஞ்சரி வந்துட்டு ஒரு நல்ல நண்பன் சாங் பாடுங்க அப்படின்போது முஸ்தபா பாட்டு பாடி வந்தாங்க, கட்டி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் முத்தம் கொடுங்கன்னும் போது காலில் விழுற மேடம், என்னை தயவுசெய்து அதை மட்டும் செய்ய விடாதீங்க அப்படின்னாரு கானா வினோத். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்தாரு, அவரும் திரும்ப முத்தம் கொடுத்தாப்புல. ஸோ இதே மாதிரி இருங்க, வெளியில் வந்துட்டு உங்கள் 2 பேரையும் வந்து நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ யாருக்கண்ட இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வரும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், 2 பேரும் வந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ 2 பேரும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகேன்னு மண்டாட்டாங்க. பட் திவாகர் ஓகே தான். ஏன்னா திவாகர் வந்துட்டு அவர் திரும்ப கலாய்ச்சி பேசினா சைலண்ட் ஆயிடுறாரு. அதாவது கலாய்க்காமல் பேசும்போது, இந்த கலாய்க்கும் போது தான் காண்டாகிறார். அந்த விஷயங்களை வந்துட்டு கானா வினோத் கொஞ்சம் நிறுத்தினா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரே டென்ஷனாகவே இருக்கார். வியனா கூட சண்டை, விஜய் பார்வதியை போய் நோண்டுறது, இங்கே பார்த்தீங்கன்னா பாவம் அவரை வந்துட்டு பிரியங்கா வந்து கலாய்ச்சது எல்லாமே கொஞ்சம் பேட்டாகவே தான் போயிட்டுருக்கு நம்ம கானா வினோத்துக்கு. சரி, கானா வினோத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் உள்ள அவ்வளோ முகம் தெரிந்த ஆட்கள் இருந்தும் ஓட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் வரும், அவ்வளோ மாதம் ஓட்டு வருது இவருக்கு மட்டும்தான், மற்ற யாருக்குமே வரல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.